மைந்தன் தூய் ஆவியின் பிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். இன்றைய நாளுக்கான தியான வசனம் உபாகம் 26:10 வசனம். ஆதலால் கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு அருளின நிலத்தின் கனிகளின் முதல் பலனை கொண்டு வந்தேன் என்பதே. பின்பு உன் கடவுளாய் கர்த்தருடைய சந்நிதியிலே அதை வைத்து உன் கடவுளுடைய சந்நிதியிலே வணங்கி உன் கடவுளாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கு அருளின சகல நன்மைகள் நிமித்தம் நீயும் உன் நடுவில் இருக்க கொண்டாட வேண்டும் என்கின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வரும்போது அவர்களுக்கு பட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் அங்கே நினைத்து பார்க்க அழைக்கின்றார். நினைத்து அவர்களுடைய விளைச்சலின் உழைப்பின் முதல் பலனை காணிக்கையாக அவருடைய சந்நிதிகளை கொண்டு வந்து போடுங்கள் என்று அங்கே ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலும் கூட நாம் இந்த ஆண்டினுடைய அறுவடை தோத்திர பண்டிகைக்கு இந்த திருமொழி மிக சிறப்பான ஒரு திருமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் பலனை உன் நிலத்தின் கனிகளின் முதல் பலன் என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் என்று சொல்வோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்வோம். ஆகவே முதல் அழுத்தமும் முதல் தெரிந்தெடுத்தலும் நமக்கு மிக ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே நாம் அநேக நேரங்களில் இந்த முதன்மையான கனிகளை கொடுப்பதற்கு கடவுளிடத்தில் தயங்குகிறோம். முதன்மையை கொடுப்பதற்கு நாம் தயங்கும் பொழுது கடவுள் நம்மை கடைசியில் அவர் நிறுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அனுதின ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆண்டவருடைய பார்வையில் அநேகர் தன்னுடைய முதல் காணிக்கை ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தினுடைய உழைப்பினுடைய பலனினுடைய முதல் பலனை முதல் காணிக்கையாக கடவுளிடத்தில் 5% கொண்டு வந்து படைக்க வேண்டும் என்பது திருச்சபை மரபு. ஆனால் நாம் அவ்வாறு 5% பணிபுரிகின்றவர்கள் கொடுக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி. இங்கே இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய விளைச்சலின் முதல் பலனை, விவசாயத்திலே வந்த முதல் பலனை கொண்டு வந்து காணிக்கையாக தேவனுடைய சந்நிதியிலே கொண்டாடும்படி நன்றியோடு நினைக்கும்படி சொல்கிறார். அவ்விதமாக தீர்க்கதரிசி செப்பனியாவும் கூட உபத்திரவத்திலிருந்து ஜனங்களிடம் பேசுகின்றார். தங்களுக்கு மிகவும் சீர்கட்டு போனதால் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வருவதாக உரைக்கிறார். செப்பனியா 3:1-8. பிற்காலத்தில் கைப்பற்றப்பட்டு சிறையிருப்புக்குள் செல்வதன் மூலம் இது நிறைவேறுகையில் ஜனங்களும் தங்கள் பாடலை மறந்து விட்டார்கள். சங்கீதம் 137:4 அந்த பாடல் சொல்லப்படும். செப்பனியா நியாய தீர்ப்புக்கு பின்னான காலகட்டத்தை முன்னமே உணர்ந்து பார்க்கிறார். நாடு கடத்தப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடம் தேவன் வந்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்காக பாடுகிறார். அவர் உங்கள் வேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து உங்கள் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உங்கள் வேரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17. அதன் முடிவாக ஜனங்களிடம் ஆத்மார்த்தமான பாடல் எடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். என்னுடைய அனுதின ஜீவியத்தில் அனுபவத்தில் முதல் பலனை என்னுடைய ஊழியத்தில் வாங்கின அந்த ஊதியத்தின் முதல் பலனை நான் மாதந்தோறும் ஆண்டவருக்காக எடுத்து வைப்பது வழக்கம். அப்படி எடுத்து வைக்கும் பொழுதுதான் அதனுடைய ஆசீர்வாதங்கள். சில நேரங்களில் நாம் மறந்து விடுகின்ற காரணத்தினால், இந்த பண ஆசையின் காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். அதான் தங்களுக்குள்ளே சீர்கட்டு போன ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் அதை நினைவுகூறும்படி
நம்மை அழைக்கிறார். நாம் எண்ண மறந்த, கடவுளுக்கு செய்த பொருத்தனைகளை மறந்து போன நிலை, கடவுளுக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கைகள், கடவுளுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டிய காணிக்கைகள், நம்முடைய காணிக்கைகள் எப்பொழுதுமே மனிதனை சார்ந்ததாக இருக்கக்கூடாது, கடவுளை சார்ந்ததாக. உனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிற அடையாளம்தான் நீ செலுத்துகிற காணிக்கை. நீ கடவுளிடம் எவ்வாறு இருக்கிறாய் என்பதற்கு நீ மனப்பூர்வமாய் கொடுக்கிற அந்த தசம பாகம். அப்படி கடவுளோடு இருக்கவில்லை என்று சொன்னால், ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு காணிக்கை 50 ரூபாயை 10 ரூபாயை போட்டுவிட்டு போவதுதான். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தனை இல்லாதவர்களாக, கடவுளுக்கென்று நாம் கொடுக்கின்ற மக்களாக, நம்முடைய உழைச்சலின் முதல் பலன் அது பிள்ளைகளுடைய உழைப்பு, பெற்றோருடைய அனைத்தருடைய உழைப்பையும் கொடுக்கிறவர்களாக கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரை நோக்கி செபிக்கலாமா? நேசமுள்ள இயேசுவே, இம்மட்டும் தேவ கிருபை எங்களோடு கூட இருந்தது, எங்களை அன்பாய் பராமரித்தது, உங்களுடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் பாத்திரவான்களாக எங்களை தெரிந்து கொண்டு இந்த அன்புள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து என்னுடைய நெருக்கமான நேரங்களில், ஆண்டவரை இன்னல் துயர நேரங்களில் நீர் கொடுத்த விளைச்சலின் முதல் பலனை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க இந்த ஆண்டு நாங்கள் கொண்டாட இருக்கிற அந்த அறுவடை தோத்திர பண்டிகைக்கு இன்றைய நாளினுடைய தியானம் ஒரு சிறந்ததாக அமைய உதவி செய்துள்ளோம். ஆண்டவரை, இது மக்களுடைய இருதயங்களை கிரியை செய்யட்டும். மனமுவந்து ஆண்டவரை மனப்பூர்வமாக என் ஜனங்கள் உம்மிடத்தில் படைக்கட்டும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.